காண்டேகர் எழுதிய ஆத்மார்த்த காதல் கதை. பழைய காதலி திடீரென்று தன்னை வந்து சந்தித்து பேசுவாள் என நினைக்கவே இல்லை. அந்த காதல் இன்னும் மனதில் இருப்பதை அறிந்தபோது திகைத்து போனார். என்ன நடந்தது பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். கதவை திறந்து கொண்டு ஆபரேஷன் அறையிலிருந்து டாக்டர் விஸ்வநாதன் வெளியே தாழ்வாரத்துக்கு வந்தார். அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மழை சோவென்று கொட்டியது. அவர் மணிக்கட்டில் கடிகாரத்தை பார்த்தார். 9:15. 3 மணி நேரம் அவர் ஆபரேஷன் அறையில் இருந்திருக்கிறார். மழை எப்போது ஆரம்பித்தது, எப்போது தணிந்தது, மறுபடி எப்போது வலுத்தது, ஒன்றுமே அவருக்கு தெரியவில்லை. உலகத்தையே மறந்திருந்தார். மேஜையின் எதிரே அசையாமல் கிடக்கும் அந்த ஜான் உடம்பு, கோடீஸ்வரனான அந்த சேட் பிழைக்க வேண்டும், தமது ஆபரேஷன் முழு வெற்றியாக முடிய வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த 3 மணி நேரமாக அவருக்கு நினைவு. வாழ்வும் சாவும் அந்த உடலை சுற்றி கண்ணாமூச்சி விளையாடின. பம்பாயில் 2-3 பெரிய டாக்டர்கள் இனி ஆபரேஷனால் ஒன்றும் பயனிராது என்று விட்டுவிட்ட இந்த கேஸ், தமது புகழுக்கு மாசு வரக்கூடாதென்று பெரிய சர்ஜன்கள் தள்ளிவிட்ட இந்த கேஸ், இதை அவர் மிகவும் துணிச்சலோடு எதிர்கொண்டார். ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. இனி யாரோ வரும் சத்தம் கேட்கவே அவர் திரும்பி பார்த்தார். அவருடைய உதவி டாக்டர் சுந்தரம் சிரித்துக்கொண்டே அவர் அருகில் வந்து நின்றார். சரி டாக்டர், நோயாளி நிம்மதியாக படுத்திருக்கிறார். இந்த ஒரு கேஸ்னாலே உங்கள் புகழ் இரவு முழுவதும் நான் இங்கே தான் இருக்கப் போகிறேன். இனி நீங்கள் வீட்டுக்கு போகலாமே. இப்போதுதான் விஸ்வநாதனுக்கு வீட்டு நினைவே வந்தது. பகலில் அவர் வீட்டை விட்டு புறப்பட்ட போது இன்று அதிசயமான ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கிறது என்று மட்டும் வாசந்தியிடம் சொல்லியிருந்தார். தமது உள்ளத்தில் இருந்த பழுவை அவர் வெளியே காட்டவில்லை. இப்போது இதையெல்லாம் அவளிடம் சொன்னால் அவள் முல்லை முறுவல் பூத்து பேஷ் பேஷ், இது வரைக்கும் வீட்டில் ஒரு கார் இருந்ததானால் எனக்கு கஷ்டமாக இருந்தது. எங்காவது கூட்டத்துக்கோ படம் பார்க்கவோ மாதர் சங்கத்துக்கோ போகணுன்னா உங்கள் ஒரு காரை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு டெலிஃபோன் செஞ்சு வண்டி வரவழைக்கணும். இந்த கோடீஸ்வரனை நீங்கள் பிழைக்க வைத்த செய்தி நாளைக்கு ஊர் முழுவதும் பரவின உடனே உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் கிராக்கி வரும். பிறகு எனக்கு தனியே கார் கிடைக்கும். இது சம உரிமை பேசும் காலமல்லவா? கணவனைப் போலவே மனைவிக்கும் ஒரு கார் வேண்டியது தானே என்று பேசுவாள். வாசந்தியின் இந்த மாதிரியான இனிய பேச்சு அவருக்கு பழக்கமானது. இதை நினைத்து கொண்டே அவர் ஆஸ்பத்திரியில் தமது அறைக்குள் வந்தார். 2 குழந்தைகள் பிறந்திருப்பதால் தான் வாசந்தியை தா என்று சொல்ல வேண்டும். உண்மையில் அவள் இன்னமும் சிறு பெண்தான். சிறு பெண்ணுக்கு விளையாட நாள்தோறும் புதிய புதிய பொம்மை வேண்டும். அந்த பொம்மைக்கு புதிய புதிய துணிகள் வேண்டும். சாதாரண துணி அல்ல, பட்டு துணியோ ஜரிகை துணியோ வேண்டும். வாசந்தியும் அப்படித்தான். அறையில் நுழைந்ததுமே எதிரே சாய்வு நாற்காலியை விஸ்வநாதன் கவனித்தார். மணிக்கணக்காக நின்று வேலை செய்து தமது உடல் ஓய்ந்திருப்பதை அவர் அப்போதுதான் உணர்ந்தார். வீட்டுக்கு போக நேரமாகிவிட்டது என்றாலும் ஒரு 5 நிமிஷமாவது சாய்வு நாற்காலியில் ஹாயாக உடலை நீட்டி படுத்து கண்ணை மூடிக்கொண்டு சிகரெட்டு பிடிக்க வேண்டியது. போர் முனையில் சண்டை போட்டு விட்டு வந்த வீரனை போல இந்த உடலும் மனமும் களைத்திருப்பதால் அவற்றிற்கு சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று அவர் கருதினார். அப்போது டெலிஃபோன் மணி கிண் என்று அடித்தது. விஸ்வநாதன் முகத்தை சுழித்து கொண்டு எழுந்தார். எவனாவது நோயாளியாக இருப்பான் என்று நினைத்தார். உடனே அவருக்கு சிரிப்பு வந்தது. நோயாளியாக இருந்தால் வீட்டுக்கு அல்லவா ஃபோன் பண்ணுவான். 9 மணிக்கு மேலே நான் ஆஸ்பத்திரியில் இருக்க மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரியுமே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே டெலிஃபோன் அருகில் சென்று அவர் ரிசீவரை எடுத்து காதில் வைத்தார். அந்த குரலை கேட்டதுமே அவர், நீ போன பிறப்பில் குயிலாகத்தான் இருக்க வேண்டும் வாசந்தி என்றார். நான் என்ன அவ்வளவு கருப்பா என்று அவள் சிரித்து கொண்டே சொன்னாள். உன் குரலை பற்றி சொல்லுகிறேன், நிறத்தை பற்றி அல்ல. அதெல்லாம் கிடக்கட்டும், உடனே இங்கே வாங்க. சாப்பாட்டுக்கு விருந்தாளிங்க வரப்போகிறாங்க. விருந்தாளிங்களா? ஆமாம், மிக பெரிய விருந்தாளிகள். பெரியவர்களா? ஆமாம், மிக பெரியவர்கள். யாராக இருக்கலாம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தயம். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு தப்புக்கும் எனக்கு 5 ரூபாய் கொடுக்க வேண்டும். நீங்கள் சரியான பதில் சொல்லிவிட்டால் நான் உங்களுக்கு. என்ன கொடுப்பாய் எனக்கு? நீங்கள் கற்பனையில் கூட நினைக்க முடியாத ஒரு பொருளை. அப்படியா? ரோஜா பூவா? ஆமாம், அப்படி ஒரு மலர் என்று வைத்து கொள்ளுங்களேன். உங்களுடைய தோழி. எனக்கு தோழி என்று யாருமே இல்லையே.
நீங்கள் பம்பாயில் டாக்டராக இருந்து அவளை மறந்து விட்டீர்களே. அவள் மட்டும் உங்களை மறக்கவே இல்லை. உங்களிடம் நெருங்கிய உறவு கொண்டாடி உங்களை பற்றி ஒருமையில் பேசுகிறாள். அவளுடைய பெயரை சொல்லுகிறேன், இப்போதாவது தெரிகிறதா என்று பாருங்கள். கிரிஜா. கிரிஜாவா என்று சொன்னபோது டாக்டருடைய குரல் அவரை அறியாமலேயே மாறியது. அது அவருக்கே வியப்பாக இருந்தது. அதற்கு மேல் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. வாசந்தி மட்டும் தொணப்பி கொட்டினாள். என்ன, உடனே புறப்பட்டு வரீங்களா? உங்கள் கிரிஜாவை 9:15 மணிக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கேன். இதோ வந்துடுவா. சீக்கிரம் புறப்படுங்க. உங்களோட வம்படிக்க இப்போது எனக்கு நேரம் இல்லை. சமயக்காரன் எப்படி ராஜ்யபாரம் பண்ணுகிறான்னு நான் போய் பார்த்தாகணும். டாக்டர் ரிசீவரை கீழே வைத்த பிறகும் அங்கேயே நின்றார். உடுப்பை அவசரமாக மாற்றிக்கொண்டு கிர்ரென்று காரில் போய் உட்கார வேண்டும் என்ற எண்ணம் தானாக தோன்ற வேண்டியிருக்க அவர் அதை விட்டு, கிரிஜா இப்போது எப்படி இருப்பாள்? இவ்வளவு நாள் எங்கே இருந்தாள்? இப்போது என்ன செய்வாள்? அவளுக்கு கல்யாணம் என்று பல கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருந்தார். மழை கொட்டியபடியே இருந்தது. கடல் பொங்கும்போது ஒரு பெரிய அலை கரையில் மோதுவதற்கு அதன் பின்னால் இன்னும் பெரிய அலை குதித்து சிரித்து ஓடி வரும். அதை போல மழையும் பெய்து கொண்டிருந்தது. வீடு திரும்பும்போது அழகான காட்சிகளை விஸ்வநாதன் எப்போதுமே கவனிப்பது வழக்கம். இன்று அவற்றில் எதுவுமே அவர் கவனத்தை கவரவில்லை. வண்டியின் பின்புறத்தின் ஓரமாக சாய்ந்து அவர் சுற்றுப்புறம் முழுவதையும் வெறித்து பார்த்தார். டிரைவருக்கு எதிரே கண்ணாடியில் சிந்திய நீரை கணந்தோறும் சுழன்று வந்த வெள்ளை கோல் துடைத்தது. அவர் உள்ளத்தில் படிந்திருந்த மறதியையும் இப்படி யாரோ துடைப்பதாக தோன்றியது. 14 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த காலம் ஒரே நொடியில் அவர் கண்ணெதிரே வந்து நின்றது. அந்த நாள் அன்றுதான் அவர் கிரிஜாவை முதலில் பார்த்தார். அப்போது குளிர்காலம். காலையில் வெளி மாடியில் இளம் வெயிலில் அவர் சுகமாக உலாவிக் கொண்டிருந்தார். தொலைவில் இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. மெல்ல மெல்ல அது நெருங்கி வந்தது. ஏதோ ஒரு ஊர்வலம். அது படிப்பை தவிர வேறு எதிலுமே அவர் கவனம் செலுத்துவது கிடையாது. அதனாலே அது என்ன கூட்டமாக இருக்கும் என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே என்ற கோஷங்கள் மட்டும் அவர் காதில் தெளிவாக விழுந்தது. கூட்டம் அவர் வீட்டுக்கு எதிரே வந்ததுமே போலீசார் அதை தடுத்தார்கள். அவர்கள் அந்த பெண்களை மேலே போக விடவில்லை. பெண்களும் பின்வாங்க தயாராக இல்லை. அவர்களின் தலைவியான அந்த 16 வயது பெண் சற்றும் பயமில்லாமல் போலீஸ் அதிகாரியிடம், நீங்கள் தடியால் அடித்தாலும் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டோம் என்றாள். அந்த அதிகாரி பாவம் திகைத்து போய் நின்றான். அந்த பெண் மிகவும் பெருமிதத்தோடு நாலா பக்கமும் பார்த்தாள். அவள் முகத்தை விஸ்வநாதன் கவனித்தார். அவள் கண்களில் வீசிய ஒளியும் ஒய்யாரமான கூந்தலும். நடு பகல் வரைக்கும் அந்த பெண்கள் யாவரும் கடும் வெயிலில் சாலையில் உட்கார்ந்திருந்தார்கள். கையில் கொடியை தாங்கி ஊர்வலத்தின் முன்னால் தலை நிமிர்ந்து நின்ற அந்த பெண்ணின் சிவப்பான முகம் வெயிலில் கன்றிவிட்டது. வியர்வை கொட்டியது. ஆயினும் அவள் தன் இடத்தை விட்டு அசையவே இல்லை. அன்று பல தடவை ஆவலோடு விஸ்வநாதன் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தார். அவள் மறுபடியும் ஒரு மாநாட்டில் அவருக்கு தென்பட்டாள். மே மாதம் எழுத்தாளர் மாநாடு ஒன்று கூடியது. எவனோ தெரிந்தவன் அவர் கழுத்தில் ஒரு டிக்கெட்டை கட்டிவிட்டதனால் அவர் அந்த மாநாட்டுக்கு போனார். கிரிஜா அங்கு ஒரு கீதம் பாடினாள். அவள் குரல் மிகவும் இனிமையாக இருந்தது. விரைவில் அவளுடைய தம்பிக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அது நெருங்கிய நட்பாக மாறியது. அவனோடு 2 தடவை கிரிஜா அவர் வீட்டுக்கும் வந்தாள். ஒரு நாள் ஒரு கோப்பை என்ற நாடகத்துக்கு அவன் 3 டிக்கெட்டுகள் வாங்கி வந்தான். அன்று சாயந்தரமே அவன் ஏதோ வேலையாக வெளியூர் போக வேண்டியிருந்ததால் அவர்கள் இருவருமே நாடகம் பார்க்க போனார்கள். நாடகத்தின் 3வது அங்கம் முடிந்தது. சிந்து என்ற கதாநாயகி சுதாகரனுடைய காலை பிடித்துக்கொண்டு இனிமேல் யாரிடமும் ஒரு தம்படி கூட வாங்க மாட்டேன் என்று பிரதிஜை செய்து கொண்டிருந்தாள். திரை விழுந்தது. நாடகம் பார்க்க வந்தவர்களில் சிலர் கண்ணை துடைத்து கொண்டார்கள். கிரிஜா மட்டும் கலகலவென்று நகைத்து, இந்த கதாநாயகிக்கு பதிலாக நான் இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமா? குடமாக தண்ணீரை கொண்டு வந்து அந்த கணவன் தலையில் ஊற்றி இருப்பேன். இவள் நாற்காலி அருகே உட்கார்ந்து காலை பிடித்து கொண்டிருக்கிறாள். 4ஆம் அங்கம் தொடங்கும் வரைக்கும் அவள் இப்படித்தான் நிறைய பேசினாள். ஆனால் அவர் அவளுடைய பேச்சை கவனிக்கவே இல்லை. பேசிய போது அவளுடைய உப்பிய சிவந்த கன்னத்தையும் நீண்ட கரும் கூந்தலை அசட்டையாக பின்னி கட்டியிருந்தும் அதனால் முகத்துக்குண்டான அழகையும் அவர் பார்த்து பார்த்து மகிழ்ந்தார்.
கிரிஜாவிடம் அவருக்கு இருந்த இந்த கவர்ச்சி பிறகு 2 ஆண்டுகளில் வளர்ந்து கொண்டே போனது. விடுமுறையில் அவர் பம்பாயிலிருந்து புனாவுக்கு வரும்போது எல்லாமே வெகு தூரம் உலாவச் செல்வார்கள். அப்போது ஜெர்மனியில் கண்டுபிடிக்கும் புது புது மருந்துகளை பற்றி அவர் அவளிடம் பேசுவார். லூயி பாசர், மேடம் கியூரி ஆகியவர்களின் சரித்திரத்தோடு அவளையும் இழுத்து கொண்டு அவர் நடப்பார். கிரிஜா நடுவில் விந்தையாக ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாள். நாம் இப்படியே வாழ்நாள் முழுவதும் நடந்து போனால் எங்கே போய் சேருவோம்? அடிவானத்துக்கா என்று ஒரு தடவை அவள் சொன்னாள். 4-5 மைல் நடந்தும் அவர்கள் எங்கேயாவது உட்கார்ந்து கொள்வார்கள். பிறகு தன் இனிய குரலில் ஏதாவது பாடும் ஆசை அவளுக்கு உண்டாகும். முழு பாட்டையும் ஆனால் பாட மாட்டாள். தனக்கு பிடித்த கவிதையின் முதல் அடியை மட்டும் பாடுவாள். அவற்றில் ஒன்று இப்போது கூட அவருக்கு நினைவில் இருக்கிறது. 42ஆம் வருஷம் மே மாதம் பம்பாயில் டாக்டர் தொழிலை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் புனாவில் இருந்தார். ஒரு நாள் கிரிஜாவும் அவரும் நெடுந்தூரம் உலவ போனார்கள். வெயில் திடீரென்று மறைந்து வானம் கருத்தது. ஒரு நொடியில் கோடை மழை படவென்று பொழிந்தது. ஓடிப்போய் ஏதாவது ஒரு குடிசைக்குள் நிலையலாம் என்று அவர் சொன்னார். கிரிஜா அதற்கு சிரித்து, இந்த ஆங்கில ஆட்சி ஆண்களை கூட கோழையாக்கிவிட்டது விஸ்வநாதா, மிக கேவலம். ஸ்நான அறைக்குள் சென்று ஷவர் பாத் எடுத்துக்கொண்டே 4 மணி நேரம் சினிமா பாட்டை பாடுகிறாயே. இயற்கையின் இந்த பரந்த ஸ்நான அறையில் இந்திரன் உன்னை மழை தாரையால் அபிஷேகம் செய்யும் போது வலையை நோக்கி ஓடும் எலிய போல நீ வீட்டுக்குள் ஓடி விடுகிறாய். இது நல்ல வேடிக்கை தான். எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, இல்லாவிட்டால் இப்போது மழையை பற்றிய வேத மந்திரங்களை உரைக்க பாடியிருப்பேன் என்றாள். அவர்கள் இருவரும் நெருங்கி பழகிய நாட்கள் அவை. விரைவில் மனம் செய்து கொள்ளப் போவதாக அவர்கள் இருவரும் நினைத்தார்கள். அவர்களை சேர்ந்தவர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். ஆனால் 42 ஆகஸ்ட் வந்தது. கிரிஜா அந்த வெள்ளத்தில் குதித்தாள். 3 மாதங்கள் கழித்து ஒரு நாள் திடீரென்று அவரிடம் வந்தாள். நீ இந்த இயக்கத்துக்கு எந்தவித உதவியும் செய்யாமல் இருக்கிறாயே என்று அவரை தாக்கி பேசினாள். டாக்டர் தொழிலுக்கு ஆரம்பிக்கும் போதே இவ்வித பயங்கர இயக்கத்தில் தொடர்பு வைத்து கொள்வதா என்று அவர் அஞ்சினார். அது அவரால் முடியக்கூடிய செயல் அல்ல. அவர்கள் இருவருக்கும் முதல் சச்சரவு அதுதான். ஆனால் பலமான சச்சரவு. கிரிஜா விடை பெறாமலே கிர்ரென்று போய்விட்டாள். அதற்கு பிறகு ஒரே ஒரு தடவைதான் அவள் அவரை சந்தித்தாள். அவள் திடீரென்று மறைந்தாள். அவளை பிடித்து கொடுப்பவர்களுக்கு சர்க்கார் பரிசு கொடுப்பதாக விளம்பரம் செய்தார்கள். அவளுடைய வீரத்தையும் துணிச்சலையும் ஆண் வேடத்தோடு போலீசாரை ஏமாற்றும் யுக்தியை பற்றி ஊரங்கும் பல கதைகள் பரவின. ஒரு நாள் நள்ளிரவில் அவள் அவரிடம் வந்தாள். போலீசார் அவளை ஓயாமல் தொடர்ந்தனர். அன்று இரவு மட்டும் அவளுக்கு புகழ் வேண்டியிருந்தது. அவள் கண்கள் இடுங்கியிருந்தது. நேராக நிற்கக்கூட அவளால் முடியவில்லை. அறையில் அழைத்து சென்று அவளை தூங்க வைப்பதற்காக அவர் அவள் கையை தாங்கினார். அவர் நெஞ்சு சுருக்கென்றது. அவள் உடலில் ஜுரம் கொதித்தது. அவளுக்கு மருந்து கொடுத்து அவர் தூங்க வைத்தார். விடிய காலையில் அவள் எப்போது எழுந்தாளோ தெரியாது. அவளுடைய இதழின் ஸ்பரிசத்தினால் அவர் விழித்து கொண்டார். அவர் நெற்றியில் அவள் முகத்தை சாய்த்தாள். அவர் மெய் சிலித்தது. அப்படியே எழுந்து அவளை இருக்க அணைத்து கொள்ளலாம் என்று அவருக்கு தோன்றியது. அதே நிமிஷத்தில் அவள் சிரித்து, விஸ்வநாதா, பிரிவை பற்றிய காவியங்களை நீ படித்திருக்க மாட்டாய். ஒரு காவியத்தின் முடிவில் கதாநாயகி தூங்கும் தன் காதலனை எழுப்ப அவனை முத்தமிடுவதாக கவி வருணித்திருக்கிறார். இப்போது நானும் அதைத்தான் செய்தேன். இன்னமும் நீ தூங்குகிறாயே, எழுந்திரு, விழித்துக்கொள் என்று கூறி வித்தையான பார்வையோடு அவரை பார்த்தாள். அவர் படுக்கையிலிருந்து எழுந்திருப்பதற்குள் அவள் புறப்பட்டு போய்விட்டாள். ஜூர வேகத்தில் அவள் இதெல்லாம் செய்திருப்பாளா என்று கூட அவருக்கு சந்தேகம் இருந்தது. அதற்கு பிறகு அவள் அவர் கண்ணில் தென்படவே இல்லை. இரகசியமாக மறைந்திருப்பவர்கள் வெளியே வந்து சர்க்கார் விதிக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்னார். அப்போது அவள் சிறைக்கு சென்ற செய்தியை அவர் பத்திரிகையில் படித்தார். பின்பு அரசியல் கைதிகள் எல்லாரும் விடுபட்ட போது அவளும் சிறைக்கு வெளியே வந்தாள். விஸ்வநாதன் கண்ணை திறந்து பார்த்து திருக்கிட்டு போனார். டிரைவர் மிகவும் மரியாதையாக சார் சார் என்று கூப்பிட்டு கொண்டிருந்தான். மழை நின்றிருந்தது. அவர் இடப்பக்கத்து கண்ணாடி வழியை பார்த்தார். வண்டி அவருடைய பங்களாவின் எதிரே தான் நின்றிருந்தது. பங்களா வாசலில் வாசந்தி அவரை வரவேற்க உயரமாக நின்றாள். அவள் தன்னை மட்டும் அலங்கரித்து கொள்ளவில்லை, ஹாலையும் சமையல் அறையும் கூட அழகாக அலங்கரித்திருந்தாள். என்ன, இன்று உன்னை பார்க்க யாராவது வரப்போகிறார்களா? அவளும் கிண்டலாக, ஆமாம், உங்களுடைய அந்த கிரிஜா வரப்போகிறாள் என்றாள்.
அவளுடைய பேச்சின் கருத்து அவருக்கு சரியாக விளங்கவில்லை. வாசந்தியின் மென்மையான அழகு வடிவத்தை கண்டபோது கிரிஜா இவ்வளவு அழகியல்ல. அந்த இயக்கத்தில் சேரும் எண்ணம் அவளுக்கு தோன்றாமல் இருந்திருந்தால் இவ்வளவு அழகிய மனைவி நமக்கு கிடைத்திருக்கவே மாட்டாள். வாழ்வில் ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் இழந்து விட்டிருப்போம் என்று அவருக்கு தோன்றியது. கிரிஜாவும் வாசந்தியும் அன்று பகலில் மாதர் சங்கத்தில் தற்செயலாக சந்தித்தார்களாம். அன்று பிரசங்கம் செய்வதற்கு இருந்த ஒரு பெண்மணி வீட்டில் விருந்தினர்கள் வந்திருந்ததால் வர முடியாமல் போயிற்றாம். தொழிலாளர்களுக்கு ஏதோ தொண்டு செய்து வந்த ஒரு பெண்மணியை காரியதரிசி அழைத்து வந்தாள். அந்த பெண்மணி அங்கே கூடியிருந்த பணக்காரிகளையெல்லாம் கண்டபடி ஏசினாள். பிரசங்கம் தொடங்கும் முன்பு நாங்கள் சீக்கிரமே இன்னொரு கார் வாங்கப் போகிறோம் என்று வாசந்தி சொன்ன பேச்சை அவள் பிரசங்கத்திலே கூறி அவளை அவமானப்படுத்திவிட்டாள். கூட்டம் முடிந்ததும் வாசந்தி டாக்டர் விஸ்வநாதனுடைய மனைவி என்று யாரோ அவளிடம் சொன்னார்கள். உடனே அவளுடைய முகம் மாறியது. உங்கள் கணவரை பார்க்க நான் நாளைக்கு வரப்போகிறேன் என்று அவள் உல்லாசமாக சொன்னாள். அவளை தூண்டுவதற்காக வாசந்தி அன்று இரவே அவளை விருந்துக்கு அழைத்தாள். இந்த செய்தியை அனைத்தும் விஸ்வநாதனுக்கு தெரிந்த பிறகுதான் இவ்வளவு தடபுடலின் அர்த்தம் அவருக்கு புரிந்தது. வாசந்திக்கு ஆறுதல் சொல்வதற்காக அவர், நீ கிரிஜாவின் பேச்சை ஒரு பொருட்டாக நினைக்காதே, சிறு வயது முதலே அவள் துடுக்காக பேசுவாள், போதா குறைக்கு தேச சேவையில் சேர்ந்து விட்டாள், பேச கேட்க வேண்டுமா என்றார். விஸ்வநாதன் எதிரே கடிகாரத்தை பார்த்தார். மணி 10:15. கிரிஜா வந்து விடுவாள் என்று நினைத்ததுமே அவருக்கு என்னவோ போல இருந்தது. அந்த அமைதியின்மைக்கு காரணமே அவருக்கு தெரியவில்லை. அவரது மார்பு படபடவென்று அடித்து கொண்டது. பரீட்சை மண்டபத்தில் நுழையும் போது மாணவனுடைய நெஞ்சு அடித்து கொள்ளுமே, அது போன்ற உணர்ச்சி அவருக்கு உண்டாயிற்று. கிரிஜா இப்போது எப்படி இருப்பாள்? நம்மை அவள் என்னென்ன கேள்விகள் கேட்பாள்? நம் பழங்காதலின் நினைவு அவளுக்கு தோன்றுமா? அல்லது வாசந்தியை நான் மணந்ததற்காக அவள் என்னிடம் வேற்றுமுகமாக நடந்து கொள்வாளா? இப்படி பல கேள்விகள் அவர் உள்ளத்தில் எழுந்தது. வாசலில் மணி கிணுகிணுவென அடித்தது. வேலைக்காரனுக்கு முன்னால் விஸ்வநாதனே வாசலுக்கு போனார். நடுங்கும் கையால் கதவை திறந்தார். எதிரே பார்த்தார். கிரிஜாவா? அவள் யாரோ வயதான பெண்மணி. அவர் மறுபடியும் உற்று பார்த்தார். சிரித்து கொண்டே உள்ள வந்த கிரிஜா, என்ன இப்படி பைத்தியக்காரனை போல பார்க்கிறாயே விஸ்வநாதா, நான் அவ்வளவு மாறிவிட்டேனா என்றாள். ரோஜா செடியில் அசைந்தாடும் மலர் எவ்வளவு விரைவில் வாடி போகிறது என்று அவர் நினைத்தார். அவர் மறுபடி அவளை கூர்ந்து பார்த்தார். அவளுடைய கூந்தல் முன்போல அடர்த்தியாகவும் அழகாகவும் இல்லை. அட ராமா, இங்குமங்கும் நரை கூட இருக்கிறதே. அவளுடைய கண்ணை சுற்றி கருப்பு வளையங்கள் இருந்தன. 6 ஆண்டுகளுக்குள்ளே அவ்வளவு அழகும் மறைந்து போயிற்றே. கிரிஜா ஹாலில் நுழைந்ததும், உன் குழந்தைகளை பார்க்கணும். எங்கே? அவர்கள் தூங்குகிறார்களா? ஒரு தடவையாவது அவர்களை கண்ணார பார்த்துவிட வேண்டும் என்றாள். குழந்தைகள் தூங்கிய அறைக்கு விஸ்வநாதன் அவளை அழைத்து சென்றார். இவன் ஜெயபிரகாசன், இவள் அருணா என்றார். கிரிஜா மனம் விட்டு சிரித்தாள். உன் வீட்டில் பெயரளவுக்கு புரட்சி வந்திருக்கிறதோ? உன்னை சொல்லி என்ன பயன்? நம் வீட்டில் எங்கு பார்த்தாலுமே புரட்சி பேரளவில் தான் இருக்கிறது. அவள் அந்த குழந்தைகளின் தலைமாட்டில் நின்று தாயன்போடு அவர்களை தட்டினாள். குழந்தைகள் அழகாக இருக்கிறார்கள். ஒரு முத்தமிடலாமா என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த முகத்தை அடக்கி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் குழந்தைகள் விழித்து கொண்டு அழுவார்கள். பிறகு இவளை எதுக்கு சாப்பிட கூப்பிட்டோம் என்று உன் மனைவிக்கு கோபம் வந்துவிடும் என்றாள். அவர்கள் ஹாலுக்கு திரும்பி வந்தபோது சாப்பாடு தயார் என்ற செய்தி வந்தது. வாசந்தியும் கிரிஜாவும் எதிரும் புதிருமாக உட்கார்ந்தார்கள். விஸ்வநாதன் இருவருக்கும் நடுவே மேஜையில் ஒரு புறத்தில் அமர்ந்திருந்தார். கிரிஜா தன் பரிகாச பேச்சை தொடங்கினாள். பழைய நினைவுகளை பற்றி பேசினாள். காந்தியடிகளின் உத்தரவுப்படி வெளியே வந்ததும் சிறைக்கு போவதற்கு முன் அவரை தரிசிக்க அவள் சென்ற கதையை கூறினாள். அவரோடு இருந்த அந்த 2 மணி நேரத்துக்குள் தான் பெற்ற உற்சாகத்தை விவரித்தாள். சாப்பாட்டை விட பேச்சில் தான் அவளுக்கு அதிக கவனம் இருந்தது. விஸ்வநாதனுடைய மனம் தன்னை அறியாமலே சம வயதுள்ள அந்த 2 பெண்களையும் ஒப்பிடலாயிற்று. வாசந்தி கைவந்த சித்திரக்காரன் வரைந்த ஓவியம் போல இருந்தாள். கிரிஜாவோ இப்போதுதான் டிராயிங் கற்றுக்கொள்ளும் மாணவன் வரைந்த படம் போல இருந்தாள். ஆனால் வாசந்தி என்னும் அந்த கலை சித்திரத்தில் உயிரற்ற ஒரு தன்மை ஏதோ ஒன்று இருந்தது. அது மனதை உறுத்தியது. கலையற்ற இன்னொரு படத்தில் மனதுக்கு இன்பம் தரும் உயிர்த்தன்மை நிலவியது. இந்த எண்ணம் வலுக்க வலுக்க விஸ்வநாதனுக்கு உணவில் மனம் செல்லவில்லை. அவர் தனது மன ஓட்டத்தை தடுப்பதற்காக, கிரிஜா, நீ மற்ற செய்தியெல்லாம் சொன்னால் இப்போது எங்கே இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று சொல்லவில்லையே
என்ன செய்கிறேனா? ஒரு தொழிற்சாலையை நடத்த ஏற்பாடு செய்ய போகிறேன். தொழிற்சாலையா? என்ன தொழிற்சாலை? மனிதர்களை தயாரிக்கும் தொழிற்சாலை. அப்படியா? அது என்ன தொழிற்சாலை? விளங்கும்படியாக சொல்லேன். நான் சொல்லுவது பலருக்கு விளங்குவதில்லை. எனக்கு பைத்தியம் பிடித்திருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உனக்கு அது ஒரு கால் விளங்கலாம். இதை என் கடந்த 6 வருஷ அனுபவத்தின் சாரம் என்று கூட சொல்லலாம். இந்த காலத்தில் நாம் மனிதர்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்களில் 199 பேர் வெறும் பொம்மைகள். சில பொம்மைகள் நிறம் தீட்டிவைகள், சில சாதாரணமானவை, சில கோணலானவை, சில கை கால்களை அசைப்பவை. ஆனால் எல்லாம் பொம்மைகள்தான். நம் வீட்டில் குழந்தைகள் பிறக்கிறார்கள். இங்கே அவர்களின் உடல் வளர்கிறது. நம் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அந்த உடலின் மீது வக்கீல், டாக்டர், என்ஜினியர், ப்ரொஃபஸர் என்ற சீட்டுகளை ஒட்டுகிறார்கள். நம் எழுத்தாளர்களும் தலைவர்களும் இந்த சீட்டு ஒட்டிய பொம்மைகளின் பொழுதுபோக்காக தம் பேனாவை தேய்க்கிறார்கள், தொண்டையை வறள வைக்கிறார்கள். உயிருள்ள மனம் இப்படி தயாராகுவதில்லை. ஐயோ, பகலில் தான் இவளுடைய அதிக பிரசங்கத்தனத்தை கேட்டது போதாதென்று இப்போது வேறு கேட்க வேண்டுமா என்று மனதுக்குள் நினைத்து பயந்து கொண்டே இருந்தாள் வாசந்தி. அவள் மெதுவாக விஸ்வநாதனுக்கு கண்ணால் ஜாடை செய்தாள். ஆனால் அவனுடைய கவனம் முழுவதும் கிரிஜாவின் பேச்சிலேயே இருந்தது. அந்த வளவள பேச்சை எப்படி நிறுத்துவது என்று வாசந்தி சிந்தித்தாள். அதற்குள் டெலிஃபோன் மணி அடித்தது. ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த போன் அது. சேட்டின் மனைவியே நேரில் ஃபோனில் வந்து விஸ்வநாதனுக்கு நன்றி தெரிவித்தாள். வாசந்தி அந்த டெலிஃபோன் செய்தியை கேட்டாள். சாப்பாடு முடிந்து வெற்றிலைப்பாக்கு போட்டான பிறகும் கூட அவள் அந்த ஃபோன் செய்தியை பற்றியே அடிக்கடி பேசி கொண்டிருந்தாள். தன் கணவன் ஒரு பெரிய வியாபாரிக்கு மிகவும் கஷ்டமான ஆபரேஷனை வெற்றிகரமாக செய்து முடித்ததையும், நாளைக்கு அதை பற்றியே ஊர் முழுவதும் பேச்சாக இருக்கும் என்றும், டாக்டர் தொழிலில் இனி ஏராளமாக பணம் குவியும் என்றும், இன்னொரு கார் மட்டுமா, நாம் கேட்பதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்றும் அவள் கற்பனையிலேயே எண்ணி எண்ணி பைத்தியம் பிடித்தவள் போல இருந்தாள். மலரை சுற்றி வட்டமிடும் பொன் வண்டை போல அவள் மனம் ஒரே விஷயத்தை சுற்றி சுற்றி வந்தது. விஸ்வநாதனுக்கே அது விந்தையாக இருந்தது. கண்ஜாடையால் அவளை தடுத்து பார்த்தார். ஆனால் அவள் தன் போக்கிலே பேசிக்கொண்டிருந்தாள். கடைசியில் அவள் கிரிஜாவிடம் சிரித்துக்கொண்டே, எனக்கு தனியாக கார் வந்ததும் உங்கள் வீட்டுக்கு தினமும் அதை அனுப்புவேன் என்றாள். கிரிஜா வாயை திறக்கவே இல்லை. அவள் போவதற்கு எழுந்தாள். விஸ்வநாதன் அவளை காரில் போக சொன்னார். அவள் தலையசைத்து கொண்டே, இவ்வளவு கிராக்கியான பெட்ரோலை எரிப்பதை விட நீ என்னிடம் அந்த பணத்தை கொடுத்து விடு. என்னை சுற்றியிருக்கும் ஏழை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது பயன்படும் என்றாள். வாசந்திக்கு அவள் பேச்சு பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது. அதற்குள் விஸ்வநாதன், நீ சின்ன வயசுலேருந்து இப்படி தான் பிடிவாதக்காரி. கிரிஜா, இப்போது இந்த நள்ளிரவில் தனியாக ஸ்டேஷனுக்கு நீ போக வேண்டாமே. தனியாக எங்கே போகிறேன்? நீயும் என்னோடு வாயேன். இந்த சாக்கில் உனக்கும் சிறிது தேக பயிற்சி ஏற்படும். வானம் கருத்திருந்தும் மழை நின்றிருந்தது. ஆனால் அவளுடைய பிடிவாதத்துக்காக அப்போதுதான் ஆஸ்பத்திரியிலிருந்து கழைத்து வந்த விஸ்வநாதன் ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து போவது வாசந்திக்கு பிடிக்கவில்லை. அவள் ஏதோ சொல்வதாக இருந்தால், அதற்குள் வீட்டுக்குள்ளிருந்து யாராவது பெரியவர்கள் போனால் அவர்களோடு குழந்தைகளும் ஓடுமே. அது போல விஸ்வநாதன் குடையை எடுத்துக்கொண்டு கிரிஜாவுடன் கிளம்பினார். அதை பார்த்ததும் வாசந்தி வாயை மூடிக்கொண்டாள். வெளியே சாலையில் வந்ததும் கிரிஜா வானத்தை பார்த்தாள். இப்போது சட சடவென்று மழை பொழிய வேண்டும். அப்போது நம் வாழ்க்கையின் 7 வருஷங்கள் பெண்ணுக்கு போய்விடும். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அந்த மாலை வேளை என்று நகைத்து கொண்டே கேட்டாள். ஞாபகம் இல்லாமல் என்ன என்றார் விஸ்வநாதன். அவர் அதை இயல்பாக சொல்ல முயன்றார். ஆயினும் அவர் குரலில் இருந்த நடுக்கத்தை அவள் உணர்ந்து கொண்டாள். ஒரு நிமிஷம் அவரை உற்று பார்த்து, இப்போது சோவென்று மழை கொட்டினால் வேடிக்கையாக இருக்கும் அல்லவா? அப்போது நாம் இருவரும் கிர்ரென்று ஏதாவது மூலையில் உள்ள ஹோட்டலுக்குள் சென்று சுட சுட காஃபியை அருந்திய வண்ணம் மழையை வேடிக்கை பார்ப்போம் என்றாள். விஸ்வநாதன் புன்னகைத்தார். உனக்கு காஃபி குடிக்க ஆவலாக இருக்கிறது என்று தெளிவாக சொல்வது தானே, அதற்கு எதற்கு இந்த நீண்ட முகவிரை? அவர்கள் இருவரும் 4 அடி தாண்டுவதற்குள் ஒரு ஹோட்டல் வந்தது. விஸ்வநாதன் அதற்குள் நுழைந்தார். கிரிஜாவும் அவர் பின்னால் போனார். கூட்டம் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. மூலையில் தனிமையான ஒரு இடத்தில் அவர்கள் உட்கார்ந்தார்கள். காஃபி வரும் வரைக்கும் இருவரும் பேசவில்லை. 2-3 தடவை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஒரு தடவையும் தாம் கண் கொட்டாமல் பார்க்கும் நினைவு வந்ததும் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். காஃபி வந்தது. 2 வாய் குடித்ததும் அவள் சும்மா உட்கார்ந்தாள்.
ஒரு கணத்தில் அவள் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டாள். இதென்ன, காஃபியை ஆறப்போறதே என்று விஸ்வநாதன் சொன்னபோதுதான் அவளுக்கு தன் நினைவு வந்தது. அவள் மனம் ஏதோ கலவரப்படுவதை அவர் அறிந்து கொண்டார். தனது மனமும் அவளுடைய மௌனத்தின் பழுவை உணர்வதை அவர் கவனித்தார். அந்த பழுவை லேசாக்க எண்ணிய அவர், கிரிஜா, வாழ்க்கையில் ஒரு தடவை நாம் மிகவும் அருகிலே வந்தோம். ஆனால் இன்று ஒருவரை விட்டு ஒருவர் வெகு தொலைவுக்கு போய்விட்டோம் என்றார். சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அவள், அதை பற்றி நான் வருந்தவில்லை விஸ்வநாதா. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வழி நேராக இருக்கும் என்பதில்லை. மேடு பள்ளங்களும் கோணல் மாணலான திருப்பங்களும் இருக்கத்தான் செய்யும். நான் இயக்கத்தில் சேராமல் இருந்தால் ஒரு கால் இல்லை, நிச்சயமாக நீ என்னுடையவன் ஆகியிருப்பாய். இன்று உன்னிடம் எனக்கு துளி கூட உரிமை இல்லை. ஆனால் அதை பற்றி எனக்கு துன்பம் கிடையாது விஸ்வநாதா. காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்லுகிறவர்கள் முட்டாள்கள். மனிதனுடைய உடலுக்கு கண்ணில்லை, அவனுடைய வேட்கைக்கு கண்ணில்லை, அவனுடைய ஆசைக்கு கண்ணில்லை. ஆனால் அவனுடைய ஆத்துமா ஒருபோதும் குருடு அல்ல, அவனுடைய அறிவு ஒருபோதும் கண் மூடுவதில்லை. விஸ்வநாதா, இன்று கூட எனக்கு உன்னிடம் அன்பு இருக்கிறது. அதனால்தான் இன்று என் விஸ்வநாதனை பார்க்க வந்தேன். ஆனால் என் விஸ்வநாதன் உன் வீட்டில் காணவில்லை. அங்கே வாசந்தியின் கணவனை கண்டேன். என் விஸ்வநாதனின் உயிரற்ற நிழலை கண்டேன். ஜெர்மனியில் உள்ள டாக்டர்களைப் போல ஆராய்ச்சி ஆவல் கொண்ட விஸ்வநாதன் கியூரியின் சரித்திரத்தையும் லூயி பாஸ்டரின் சரித்திரத்தையும் படித்துவிட்டு அமைதியின்றி தவித்த அந்த பழைய விஸ்வநாதன் எங்கே தான் ஒளிந்து கொண்டிருக்கிறானோ தெரியவில்லை. இன்று நான் உன்னிடம் ஒரு பிச்சை கேட்க வந்தேன். எனக்கு நீ கையெடுத்து தர வேண்டும். இன்று இல்லாவிட்டால் நாளைக்கு அந்த விஸ்வநாதனை நீ தேடி என்னிடம் அழைத்து வர வேண்டும். நான் அவனை காணும்படி செய்ய வேண்டும். அடடா, மணி 12க்கு மேல் ஆகிவிட்டதே, புறப்படு. இந்த வண்டி தவறினால் ஸ்டேஷனில் அரை மணி நேரம் அப்புறம் நிற்க வேண்டும். கிரிஜா தன் கையை நீட்டினாள். விஸ்வநாதன் அவளுக்கு கை அடித்து கொடுத்தார். அவளுடைய கை மிகவும் சுரசுரப்பாக இருந்தது. இருவரும் எழுந்து வேகமாக ஸ்டேஷனை நோக்கி சென்றார்கள். ஸ்டேஷன் வாசலில் தமது கார் நிற்பதை கண்டதும் அவருக்கு வியப்பாக இருந்தது. அருகில் போய் பார்த்தார். வாசந்தி வண்டியில் உட்கார்ந்திருந்தாள். அவர் நெஞ்சம் துடிக்கிட்டது. மாலையில் அவர் செய்த ஆபரேஷன், அந்த கேஸ் ஏதாவது கெட்டு போய். அவர்கள் இருவரை பார்த்ததும் வாசந்தி அவசரமாக கதவை திறந்து கொண்டே, என்ன நீங்கள் இவ்வளவு நேரம் கழித்து அமர வருகிறீர்களே? நீங்கள் இந்த பக்கமாக வந்த உடனே அந்த பக்கம் ஆஸ்பத்திரியிலிருந்து உதவி டாக்டர் ஃபோன் பண்ணினார். அந்த சேட்டுக்கு நன்றாக நினைவு வந்துவிட்டதாம். இப்போதே உங்களை பார்க்க வேண்டுமாம். நம் டாக்டர் என்ன கேட்டாலும் சேட்டு கொடுப்பாரு. அவரால் தான் தமக்கு மீண்டும் உயிர் வந்ததாக சேட்டு ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று அந்த உதவி டாக்டர் சொன்னார் என்றாள். சரி, கிரிஜாவை வண்டி ஏற்றிவிட்டு அப்புறம் என்றார் விஸ்வநாதன். உடனே புறப்படுங்க. இவ்வளவு கூடவா உங்களுக்கு தெரியல? விஸ்வநாதா, என்னை வண்டியில் ஏற்றிவிட நான் என்ன சின்ன குழந்தையா என்று கிரிஜா சிரித்து கொண்டே சொன்னாள். வாசந்தி டிரைவரை வண்டி ஓட்டும்படி சமிகை செய்தாள். விஸ்வநாதன் தலையை அசைத்து கிரிஜாவிடம் விடை பெற்றார். வண்டி வேகமாக போனதும் வாசந்தி விஸ்வநாதனுடைய கையை அன்போடு தன் கரத்தில் ஏந்தி கொண்டாள். அந்த கரம் எவ்வளவு மென்மையாக இருந்தது! கிரிஜாவின் அந்த சொரசொரப்பான கை அவருக்கு ஞாபகம் வந்தது. இந்த கை எப்படி மலரை போல மென்மையாக மழவென்று இருக்கிறது! அவர் ஒன்றும் பேசாமல் இருக்கவே வாசந்தி கொஞ்சலாக, அந்த சேட்டு என்ன பரிசு வேண்டுமென்று உங்களை கேட்டதுமே ஒரு கார் வேண்டுமென்று சொல்லுங்கள். என்ன இன்ன மாடல் என்று இப்போது சொல்ல வேண்டாம். நான் நாளைக்கு புது மாடல்களையெல்லாம் பார்த்துவிட்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இதென்ன இன்று மௌன விரதமா? இன்று உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாக்கியம் வந்திருக்கிறது. நீங்கள் இப்படி வாயை திறக்காமல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்றாள். விஸ்வநாதன் அப்போதும் பேசவில்லை. வெளி வானத்தைப் போல அவர் மனமும் இருண்டு இருந்தது. வானத்தில் பளிச்சென்று ஒரு மின்னல் வீசியது. ஒரு கணம் சாலை முழுவதும் வெளிச்சம் தெரிந்தது. அந்த கண நேரத்து ஒளியில் அவர் வாசந்தியை பார்த்தார். அழகாக சிங்காரித்த ஒரு பெரிய பொம்மை தம் அருகில் இருப்பதாகவும், இவன் என் கணவன், இவன் என் கணவன் என்று உரக்க கூவுவதாகவும் அவருக்கு தோன்றியது. ஆண் பொம்மையும் பெண் பொம்மையுமாக இதோ ஊர்வலம் போகின்றது. அந்த பணக்கார சேட்டிடம் மாசி பெறுவதற்காக அவை போகின்றன. இப்படி எண்ணியதும் அவர் மனம் கலங்கியது. அவர் சிறிதும் அமைதி இல்லாமல் டிரைவரை பார்த்து, வண்டியை பங்களாவுக்கே ஓட்டு, எனக்கு என்னவோ போல் இருக்கிறது என்றார். கதை நிறைந்தது. அழகான இந்த மெல்லிய காதல் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். உங்கள் மனதுக்கு பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான்
நன்றி நன்றி.